நாம் யாவும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கிருபையாய் நீர் எங்களுக்கு தந்த இந்த 4வது மாதத்திலும் பரிசுத்த இந்த உபவாச ஜெப கூட்டத்திற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, இவ்வேளையிலும் ஆண்டவரே, அருமையான எங்கள் மத்தியிலே உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆசீர்வாத இளநீர் இயக்கத்திலிருந்து, மிஷனரி ஸ்தாபனத்திலிருந்து அருமையான ஊழியர்கள், பாடகர் குழுக்கள் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே தருகிறோம். இவ்வேளையிலும் இந்த உபவாச கூடுகையிலே கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஜெபிக்கவும், ஆண்டவரே உம்முடைய கிருபை பொருந்தின வார்த்தைகளை கேட்கவும் ஆயத்தமாக இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்ப்பீராக. இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் அப்பா பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக தடைகளை நீக்கி போடும் உம்முடைய பொறுப்பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்த இந்த நல்ல நாளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே மீண்டுமாக குழுவினராக உங்களுடைய சமூகத்திலே வருவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த நாளை கொடுத்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த சபை ஊழியர் ஐயா அவர்களுக்கும் திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை உற்சாகமாக நாம் கரங்களை தட்டி பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே என்கிற பாடலை பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்கள் புஸ்தகத்திலே 18வது பாடல். கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 18வது பாடல். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமம் அதை துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும், தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே என்கிற பாடலை பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 18வது பாடல். உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யோம், தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் கண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீர்ந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்தவனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார், போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே.
நாம் அல்லேலூயா சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நேரும் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். பாடல் எண் கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 363வது பாடல், பாடல் எண் 363. கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 363வது பாடலை பாடுவோம். மாரிடாயம் மானேசன் என்ற பாடல். நாளுமே கல்வாரி சிலுவை வீரிலே நாடுதேயும் அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலம் அறியலாகுமோ. இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே. நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலம் அறியலாகுமோ. இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. உள்ளத்தாளவரை தள்ளினோம், தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே. ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலம் அறியலாகுமோ. இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. ஆவியாளனை பகர்ந்திட தூய தேவனின் மேல் சாயலணிய. ஆவியாலே அன்பை சோரிந்தார், ஆவலாயவரை சந்திக்க. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலம் அறியலாகுமோ. இதற்கின ஏதும் வேறில்லையே, இத ஏதும் வேறில்லையே. நியாய வீதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே. பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலம் அறியலாகுமோ. இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சகித்திடுமே. விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலும் ஒழியாதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலம் அறியலாகுமோ. இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. இது ஒரு மனமகிழ்ச்சியின் நாள். அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும்
நம்ம இப்போ நிறைய நேரத்தில் மாற்றிக்கிறோம். கர்த்தருக்குள் எனக்கு தேவையான நேரத்தில் சந்தோஷமாக இருப்பேன், இல்லாத நேரத்தில் கவலையாய் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறோம், மாற்றிக்கிறோம். ஆனால் பவுலடிகளார் இந்த லெட்டரை எழுதும்போது எங்கேருந்து எழுதினாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து எழுதினார்? ஜெயிலுக்குள்ளேருந்து எழுதுறாரு. இப்போ ஒரு மனுஷன் ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியில் இருக்கிற மனுஷனை சந்தோஷமாக இருங்கன்னு சொல்ல முடியும்னா கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் சொல்ல முடியும். அல்லேலூயா. சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை சிறைச்சாலையின் அனுபவமாக இருந்தால் கூட, சிறையிருப்பின் அனுபவமாக இருந்தால் கூட, கடினமான அனுபவமாக இருந்தால் கூட, கிறிஸ்துவுக்குள் நான் இருப்பதால், கிறிஸ்து எனக்குள் இருப்பதால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஒரு முனிவர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அந்த முனிவர் ஒரு காட்டு பகுதியில் ஒரு குடிசையை போட்டு அங்கே தியானம் செய்வது, இப்படி அவருடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு வந்தார். அப்படி இருக்கும்போது அங்கே கொஞ்சம் அந்த காட்டு பகுதி இருக்கிறதுனால அந்த எலிகளுடைய தொல்லை கொஞ்சம் அங்கே அதிகமாக இருந்ததுனால அவர் துணைக்கு ஒரு பூனை ஒன்று என்ன பண்ணார், வளர்த்தார். அந்த எலிகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பூனையை வளர்த்தார். அவருக்கு திரும்ப அவர்களோட சுற்றி ஒரு சில சீடர்களும் இருந்தாங்க. எப்போவுமே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தியானம் செய்ய போகும்போது இந்த பூனையை ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்டிலுடைய காலில் கெட்டி போடுவார். ஏன்னா அந்த பூனை அவர்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறதுனால அவர் போய் உட்கார்ந்தவொடனே விளையாடுறதுக்கு என்ன பண்ணும், போகும். அந்த பூனையை பக்கத்தில் இருக்கிற அந்த கட்டிலுடைய காலில் கெட்டி போட்டுட்டான் தியானம் செய்வதற்கு போய் அமருவார். கொஞ்ச நாள் வருஷங்கள் போயிட்டே இருந்துச்சு. இது அவருடைய பழக்கமாகவே இருந்தது. ஏனென்றால் தியானம் செய்யும்போது எதுவும் அவருக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில் இருப்பார். அப்போ கொஞ்ச நாள் கழித்து வயது முதிர்ப்பினால அவர் இறந்து போகிறாரு. அப்போ அவர்களுடைய சீடர்களும் என்னன்னே தெரியாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தியானம் செய்ய போகும்போது ஒரு பூனையை பிடிச்சி என்ன பண்ணணும், எங்கே கட்டணும், கட்டில் காலில். ஆமாம், தியானம் செஞ்ச போனாலே பூனையை பிடிச்சி கட்டில் காலில் கட்டினா தான் தியானம் விளங்குங்கிற மனநிலைக்கு என்ன பண்ணிட்டாங்க. இப்போ அந்த தியான சாலையில் சேரணும்னா பூனையோட தான் என்ன பண்ண வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு மாறி போச்சு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ நம்ம முன்னோர்கள் உபவாச கூட்டம் வச்சாங்க, நான் வந்தேன் ஜோம் பண்ணேன், எதுக்கு ஜோம் பண்ணேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒரு நேர உணவையோ 2 நேர உணவையோ நாம் தியாகம் பண்ணி ஆண்டுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய மாம்சத்தினுடைய ஆசைகளை, உணவை வெறுத்து நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். கருத்தோடு நாம் பாடுகிற பாடல்கள், கருத்தோடு நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், கருத்தோடு நாம் செய்கிற தியானம் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பிறருக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களும் பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. அவனுடைய சமூகத்தில் நம்ம எல்லா வாதமும் வாரோம், எல்லா வருஷத்துக்கு ஒருக்கா இப்படி கூடி வாரோம், அல்லது வருஷத்துக்கு 12 நாள் இப்படி வாரம் இல்லாமல் அவனுடைய சமூகத்தில் நம்ம ஒரு திறந்த மனதோடு ஆண்டவருடைய பேசிக்கிட்டே நாம் அமர்ந்திருப்போம். நம்முடைய வாழ்க்கைக்கும் இது ஒரு ஆசீர்வாதமான நேரமாக அமையட்டும். பாடல் எண் 446 கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 446வது பாடலை பாடுவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும் என்கிற பாடல். அவருடைய வருகையை பற்றின ஒரு மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு உரிய பாடல். அந்த பாடலை பாடுவோம். அவருடைய நாமை சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிவனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்றுயர்ந்திடுவோமே, குறுகிட மாட்டோம், துண்டிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு, குறுகிட மாட்டோம், துண்டிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு, ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும்,
தேடிடுவோமே. பாழான மண்மேடுகள் யாவோ பாழாலும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேலை இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அவிழ்ந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அவிழ்ந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவனருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவனருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக இதே இடத்துல நின்று தான் நாங்கள் தொடர்ந்து பைபிள் ஸ்டடி நடத்துறதுக்கு என்ன பண்ணோம் வந்தோம். அப்போ உங்களை போல் நானும் ஒரு வேதாகமத்தை கற்றுக்கொள்வதற்காக ஒரு மாணவனாக என்ன பண்ணியிருந்தேன் வந்திருந்தேன். உங்களோடு சேர்ந்தால் வேதாகமத்தையும் என்ன பண்ணேன் கற்றுக்கொண்டேன்னு என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 14ஆம் தேதி நடந்த ஒரு வேதாகம கூடுகையில் வேதாகம தியான வகுப்பில் செய்தி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சார். அல்லேலூயா. இதே இடத்திலிருந்து உங்களோடு சேர்ந்து தான் பைபிளை நான் தெரிஞ்சு கொண்டேன். ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் என்னை அந்தளவிற்கு பயன்படுத்தினார். மிகவும் நான் இதை யோசித்து பார்த்தேன். இப்படி தொடர்ந்து ஆராதனைக்கு வந்து உங்களுடைய மத்தியிலே இதே ஆலயத்திலே நான் கற்றுக்கொண்ட நாட்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இன்று இருப்பது, அதில் ஒரு சௌக்கியபுரத்தினுடைய பங்களிப்பு எனக்கு என்ன பண்ணுது இருக்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. இப்போ வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் போது இந்த எண்ணாகமம் அப்படின்னு ஒரு புத்தகம் என்ன பண்ணோம் இருக்கும். இந்த எண்ணாகமம் புத்தகத்தில் அதை நீங்கள் இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா முறுமுறுப்பு அப்படின்னு அந்த புக்கு ஒரு பேர் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். 10 வாதைகளை பார்த்துருப்பாங்க, 10 முறை முறுமுறுப்பாங்க. 10 வாதைகளும் சாதாரண வாதைகள் கிடையாது. செங்கடை பிளக்கிறதையும் கண்ணால் பார்த்துருப்பாங்க.
இவ்வளோ வல்லமையான காரியத்தை செஞ்ச ஆண்டவருக்கு விரோதமாக அவிசுவாசத்தினால என்ன பண்ணுவாங்க? முறுமுறுப்பாங்க. ஆண்டவருக்கு அவிசுவாசம் பிடிக்கவே பிடிக்காது. நல்ல ஜோம் பண்ணுவோம் பார்த்துடுங்க. ஜோம் பண்ணிட்டு பக்கத்து வீட்டு அக்கட்ட போய் சொல்லுவோம், எங்க எப்படி என்னத்தை நடக்க போகுது போ, இப்படிதான் என்ன பண்ணுவோம் நம்ம சொல்லுவோம். இது ஆண்டவருக்கு பிடிக்கவே 100க்கு 100 ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கணும், நம்பணும். அவர் எனக்கு செயல்படுவார். என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆண்டவர் அவர் தான். என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறார். அவருடைய கரத்துல தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. நம்பிக்கை வேணும். அவர் நம்ம ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த மோசே அப்படின்னு ஒரு மனுஷன் இருப்பாரு. அவர் நீங்க பாத்தீங்கன்னா யாத்ராகமத்துல இருந்து உபாகம் வரைக்கும் யார் தான் ஹீரோ மாதிரி இருப்பாரு? மோசே தான். பயங்கரமான செயல்பாடுகள், வீரதீர செயல்கள் செஞ்சிருப்பாரு. ஒரே ஒரு சின்ன தப்பு செய்வார். என்ன அப்படின்னா, நம்ம அப்படிதான் சொல்லுவோம், சின்ன தப்பு செய்வார். என்ன தப்பு செய்வாருன்னா, கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லுவார். நீ பேசு, மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் கோவத்தில் என்ன பண்ணிடுவார்? 2 அடி அடிச்சிருவார். அடித்த உடனே கானானுக்கு போகிற விசாவை ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? கேன்சல் பண்ணி விட்டுருவார். நீ எங்கே போக முடியாது, நீயும் போக முடியாது, ஆரோனும் போக முடியாது, தூரத்துலேருந்து பார்த்துக்க, இதான் கானான் அப்படி என்ன பண்ணிடு, மேலே வந்துட்டு என்ன பண்ணிடுவார்? எடுத்துக்கிடுவார். அன்பிற்குரியவர்களே, ஆரோனும் சாதாரணமான மனுஷன் கிடையாது. ஆண்டவரால் ஆசாரிய ஊழியத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரதான ஆசாரியாக பணியாற்றியவர். எவ்வளோக்குள்ள மோசேக்கு அந்த விடுதலையில் அந்த எகிப்திலிருந்து கொண்டு வரதுல பங்களிப்பு இருக்கோ, கிட்டத்தட்ட அதே பங்களிப்பு யாருக்கும் இருக்கு? ஆரோனுக்கும் இருக்குது. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளும் மேன்மையான ஊழியம். 2 பேருமே கடவுளுக்காக வீர தீர செயல்கள் செய்தவங்க, மாற்றுக்கிறதே இல்லை. நம்ம ஊர்ல இப்போ பட்டம் கொடுப்பாங்க, வீர தீர செயல்களுக்கான விருது கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த காலத்துல விருது இருந்தா 2 பேருக்கும் விருது 2 பேருக்கும் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அவ்வளோ செயல்பாடுகள் செஞ்சாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல ஆண்டவர் மீது சின்ன அவிசுவாசம் என்ன பண்ணிருச்சு, வந்துருச்சு. பேச சொன்ன இடத்துல அடிச்சாங்க. ஆண்டவர் அவங்கள கூட காணல விடல. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மீது நமக்கு வருகிற அவிசுவாசம் நம்மை உண்மையான ஆசீர்வாதங்களை அடைய விடவே. கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 249வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 249. 249வது பாடல். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா என்கிற பாடலை பாடுவோம். பாடல் எண் 249. நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பாயா, பாவத்தே நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தே நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியா பாவி உனக்காய், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியா பாவி உனக்காய், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமலிருப்பாயா, அவன் பாரா பரிசுத்தனான், பாசம் பொங்கலை கிரைத்தான், உன் பாவம் யாவையும் சுமப்பிடன்றே, அதம் தன்னில் இலை பாரவா, உன் பாவம் யாவும்
சுமப்பேனென்றேன். பாதம் தன்னில் இலை பாரவா என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் சியாமலிருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் சியாமலிருப்பாயா. வானம் பூமி படைத்திருந்தோ வாடினேன் உன்னை இழந்ததினால், வானம் பூமி படைத்திருந்தோ வாடினேன் உன்னை இழந்ததினால். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே தேடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் சியாமலிருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் சியாமலிருப்பாயா. யாவரும் இந்த இடத்துல எழும்பி இருந்திருக்கிற இடத்துல எழும்பி நின்று கொள்வோம். கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் முழு மனதோட கவலைகள் எல்லாம் மறந்துட்டு மனசார கருத்தோடு ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை செலுத்த போகிறோம். எல்லாரும் யாரும் எழுந்து நிற்போம் அவனுடைய சமூகத்திலே. எல்லோருக்கும் ஒரு தெரிந்ததான ஒரு பாடல். எல்லோரும் இன்னும் கொஞ்சம் பாருங்க. நம்ம உயிரோடு எழுந்தவரையுமே ஆராதனை செய்கின்றோம், ஜீவனின் அதிபதியுமே ஆராதனை செய்கின்றோம். அல்லேலூயா ஓசனை சொல்லி பாட போகிறோம். நீங்கள் பாடும் பொழுது உங்கள் கைகள்லாம் எங்கே இருக்கணும் சொல்லுங்க. என்னை பாருங்க, மேலே ஒசத்தணும் சரியா. அப்போ போயிட்டு கையை கீழேயோ இந்த ஒரு பேலன்ஸுக்காக இருக்கக்கூடாது. உங்கள் கைகள் அல்லேலூயா ஓசன்னா சொல்லும்போது ஆராதனை செய்கின்றோம் என்று சொல்லி பாடலை பாடுவோம். இந்த பாடலுக்கு முன்னதாக ஒரு குட்டி ஸ்டோரி, நின்ற வண்ணமாக இருங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் நின்று உட்கார்ந்துருக்கீங்க. இப்போ உங்களுடைய இரத்த ஓட்டங்கள்லாம் சீராக இருக்கும். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். யாருக்கெல்லாம் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும்? என்ன எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிதானே. 1ஆம் தேதியிலேருந்து பிபிஎஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. டெய்லியும் அழகான குட்டி ஸ்டோரிஸ் தான் இருக்கும். ஒரு மனிதன் உலகத்திலே வல்லமையான சக்தி எதுவாக இருக்கும், எது பெரிய சக்தி என்று சொல்லி தேடலில் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிக்கும் பொழுது அவன் முதலிலே கண்ணிலே தென்பட்டது ஒரு பெரிய வானளாவிய உயர்ந்த ஒரு கட்டிடத்தை பார்த்த பின்பதாக அவனுக்குள் ஒரு முடிவு வருகிறது. இந்த கட்டிடத்தை தாங்குகின்ற இரும்பு தான் என்ன செய்யும், சக்தியாக இருக்கக்கூடும், பெரிய வல்லமை படைத்த என்று சொல்லி அந்த மனிதன் அந்த இரும்பிடத்தில் போய் கேட்கிறான், இரும்பே நீ தான் இந்த உலகத்திலே பெரிய சக்தியா, இவ்வளோ பெரிய கட்டிடத்தையே தாங்குகின்றாயே என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த இரும்பு சொல்லிச்சான், இவ்வளோ கட்டிடத்தை தாங்குறது உண்மைதான், ஆனால் என்னை அழிக்கிற என்னை சீர்குலைக்கின்ற ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது என்று சொல்லி அது எதை அடையாளம் காட்டியதாம், நெருப்பை. அப்படித்தானே, நெருப்பு என்ன செய்ய, இரும்பை ஒன்றும் இல்லாமல் உருகுலைத்து விடும் என்பதனால் என்னை விட பெரிய சக்தி என்று சொல்லி நெருப்பை அடையாளம் காட்டியது. நெருப்பு இடத்துல போய் அந்த மனிதன் கேட்கிறான், நெருப்பே நீதான் பெரிய சக்தியா, காட்டுத்தீயை போல எல்லாத்தையும் அழிக்கின்றாய் என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த நெருப்பு ஒன்று சொல்லிச்சான், நீ பார்ப்பது என்னவோ உண்மைதான், ஆனால் என்னையே அழிப்பதற்கு என்னிலும் மேலான ஒரு சக்தி இருக்கிற என்று சொல்லி அது தண்ணீரை அடையாளம் காட்டி, தண்ணீர் தெருப்பில் தண்ணி ஊற்றுன என்ன ஆயிரும், ஒன்றும் இல்லாமலே போயிடும். அதே போல அந்த மனிதன் அந்த தன்னிடத்தில் கேட்கிறாராம், நீரை நீர்தான் உலகத்திலே ஒரு பெரிய சக்தியா என்று சொல்லி கேட்கும் பொழுது
அந்த நீர் சொல்லிச்சான், உலகத்திலே முழுமையாக சுற்றி இருக்கிறது நான் தான், ஆனால் என்னையே உருகுலைத்து போக செய்கிற, என்னையே ஒன்றில்லாம ஆகக்கூடிய என்னை விட ஒரு பெரிய சக்தி என்று சொல்லி அது சூரியனை என்ன செஞ்சான், அடையாளம் காட்டிச்சான். அதாவது நெருப்பே அணைக்கிற தண்ணி சொல்லிச்சான், என்னையே சூரியனுடைய கதிர் என் மேலே படும் பொழுது நான் ஒன்றும் இல்லாமல் வத்தி போயிடுறேன். அதனால தான் நம்ம வீட்டில் தண்ணி வெளியேச்சு பாருங்க, அடிக்கிற வெயிலுக்கு பாதி கூட தான் நிச்சயம் இருக்கும். இதே போல இந்த மனிதன் ஒரு முடிவு வருகிறான், உலகத்திலே பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் என்று சொல்லி, என்றால் தொலைவில் இருக்கிறது, மனிதனை ஒரு ஆட்டி படைக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற என்று சொல்லி அதை கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது என்பதனால் சூரியன் தான் பெரிய சக்தி என்று சொல்லி நினைத்து அந்த மனிதன் சூரியனத்தில் போய் கேட்கிறான், சூரியனே சூரியனே நீ தான் இந்த உலகத்தில் பெரிய சக்தியாக இருக்கக்கூடும் என்று சொல்லி அவர் ஆணித்தரமாய் பேசுகிறான். ஆனால் அந்த சூரியன் சொல்லிச்சான், உண்மைதான், உயரத்தில் இருக்கிறேன், மனுஷர்களையும் சரி எல்லாத்தையுமே என்னுடைய ஒளி கதிரினால் நான் என்னுடைய வல்லமையை நான் காண்பிக்கிறேன். ஆனால் என்னை விட ஒரு பெரிய சக்தி ஒன்று இருக்குது, இந்த நீரை நான் சுட்டெரிக்கும் பொழுது குறுக்க ஒன்று வந்துடுது, மழை என்கிற மேகம் என்கிற ஒன்று காரியங்கள் என்னை குறுக்கிடுவதனால் நான் என்ன செஞ்சு போயிடுறேன். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் வெயில் அடிக்கும்போது ஒரு மேகம் அப்படியே கடந்து போகும்போது எப்படி இருக்கும், அப்போ அந்த மேகம் அந்த கதிரை மறைக்கிறது என்பதனால் சூரியன் சொல்லிச்சா, என்னை விட பெரிய சக்தி மேகம் என்று சொல்லி அந்த மேகத்தில் போய் அந்த மனிதன் கேட்கிறான், மேகம் சொல்லியது, நான் சூரியனை மறைக்கிறது உண்மைதான், ஆனால் என்னையே ஒருத்தன் காத்தோட தூக்கிட்டு போயிடுறான், நான் மறைச்சிட்டு இருப்பேன் சூரியனை, காற்று என்னை தூக்கிட்டு போயிருது என்பதனால் என்னை விட பெரிய சக்தி இதுதான் காற்று என்று சொல்லி அந்த மனிதத்தில் அடையாளம் காட்டியது. இந்த மனிதனும் ஒரு மனசுக்குள்ள கண்ணுக்கும் தெரியல, வல்லமையும் பெருசா இருக்குது, மேகத்தையே தூக்கிட்டு போது, சூறாவளி எல்லாம் கொண்டு வருது என்பதனால் இந்த காற்று தான் பெரிய சக்தி, வல்லமை படைத்தது, இதுதான் ஆண்டவராக கடவுளாக இருக்கக்கூடும் என்று சொல்லி அந்த காற்றிடத்தில் பேக்கிறான், காற்றே காற்றே நீதான் அந்த உலகத்திலே பெரிய சக்தியா என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த காற்று சொல்லிச்சான், உண்மைதான், மேகத்தை நான் தூக்கிட்டு போயிடுறேன், எல்லா பொருளையும் நான் தூக்கிட்டு போயிடுறேன், எல்லாவற்றையும் செய்கிறேன், ஆனால் என்னை விட ஒரு பெரிய சக்தி ஒன்று இருக்குது, இந்த நீ காண்கிற ஒரு பெரிய மலையே நான் டெய்லி மோதி மோதி பார்க்குறேன், நான் செய்யல தூக்கவே முடியலை, நகர்த்தவே முடியலை என்பதனால் என்னை விட ஒரு பெரிய சக்தி மலை என்று சொல்லி அந்த மலையை காண்பித்ததாம். அந்த மலையிடத்தில் அந்த மனிதன் போகிறாராம், பெரிய ஆசையோடு தேடுதலோடு, உண்மையான பெரிய சக்தி சொல்லி தேடுதலோடு போகிறான். அந்த மலையிடத்தில் போய், மலையே நீதான் உலகத்தில் பெரிய சக்தியா, பெரியசாக இருக்கிற, எல்லா இடத்தில் இருக்குன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த மலை சொல்லிச்சான், மனிதனை என்னையே அழிப்பதற்கு ஒரு பெரிய சக்தி ஒன்று இருக்கிறன்னு சொல்லி அந்த மலை ஒரு மனிதனை அடையாளம் காட்டியதான். அந்த மனிதன் ஒரு பெரிய ஒரு உளியும் சுத்தியெல்லாம் கொண்டு வந்து என்னை ஒன்றும் இல்லாமலேயே எடுத்துட்டு போயிடுறான் என்பதனால் என்னை விட பெரிய சக்தி மனிதன் தான் என்று சொல்லி அடையாளம் காட்டியதான். அந்த மனிதன் என்னை போல பேதை, ஒன்றும் தெரியாத ஒரு மனிதனா என்பதனால் நன்றாக ஞானிகளிடத்தில் அறிஞரிடத்தில் போய் கேட்கிறானா. அப்போ அந்த அறிஞர்கள் சொன்னார்களா, ஐயா உண்மைதான், எல்லாவற்றையும் விட பெரிய வல்லமையை படைத்தது, அதிகாரம் உள்ளதெல்லாம் நம்ம தான், ஆனால் நம்மளையே உருகுலைத்து போகக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது என்று சொல்லி அந்த மனிதன் ஞானவான், உலகத்தை அறிஞன் சொன்னானா, மரணம் என்கிற ஒரு சக்தி எல்லா மனிதனையுமே வாரிக்கொண்டு விடும். படித்தவன் படிக்காதவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஞானவான் ஞானி, எல்லாவற்றையும் அது ஒன்றுமில்லாமல் மரணம் அது தூக்கிட்டு போயிடும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும் என்பதனால் மனிதன் சொன்னாலாம், நம்மளை விட ஒரு பெரிய சக்தி எதுவாக இருக்கக்கூடும், மரணம் என்று சொல்லி சொன்னதாம். இந்த மனுஷன் பெரிய தேடலை கடைசியாக மரணமிடத்தில் போகிறானாம். மரணமே மரணமே நீதான் இந்த உலகத்தில் பெரிய சக்தியா? நீ கேட்கும் பொழுது மரணம் ஒரே அழுக, குப்பார் போட்டு அழுகுது. இந்த மனுஷனுக்கு ஒன்றும் புரியல. அவன் தேடலில் அநேக சொல்லை தாண்டி வரும் பொழுது அந்த மரணம் பெரிய சக்தியானால் ஏன் அழுகிறது என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த மரணம் சொல்லிச்சான், உண்மைதான், மனிதர்கள், ஞானவான், படித்தவர்கள், உயர்ந்த ராஜாக்கள், அநேக தீக்கர்கள் எல்லாவற்றையுமே நான் வாரிக்கொண்டு விட்டேன்.
ஆனால் ஒரே ஒரு மனிதனை மட்டும் நான் வாரிக்கொள்ளவே முடியவில்லை. வாரிக்கொண்டது போல நினைச்சேன், ஆனால் என்னையே ஜெயித்து விட்டார் என்பதனால் என்னை விட ஒரு பெரிய சக்தி அந்த ஒரு மனிதர் தான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. யாரும் தெரியுதா உங்களுக்கு? எஸ், இயேசு கிறிஸ்து. இயேசுதான் என்னை ஜெயித்து விட்டார். நான் அநேகரை ஜெயித்தேன், அநேகர் பாதாளத்திற்குள், மரணத்திற்குள், சாபத்திற்குள் எல்லாம் இழுத்து வைத்தேன். ஆனால் என்னையே ஜெயித்த ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு நபர் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி உண்மையான ஆண்டவரே அந்த மரணம் அடையாள காட்டியது போலதான் நம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன செய்கிறோம்? ஆராதனை. மரணத்தையும் பாதாளத்தையும் சர்வ அதிகாரத்தையும் ஜெயித்த ஆண்டவரே நாம் ஆராதனை உணர்ந்தவராக இந்த பாடலை பாடும் பொழுது நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர், நம்மை படைத்த ஆண்டவர், என்ன வல்லமை உடையவர் ஆண்டவர் சொல்லி அந்த பாடலை பாடுவோம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஒரு அறிக்கை செய்யமா, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளத்தை வென்றவர், பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை. உயிரோடு எழுந்தவர் அவர் சொல்லி அறிக்கை செய்வோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதி, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா,
பாதாளத்தை வென்றவர், நீர் மரணத்தை ஜெயித்தவர் ஐயா. நீ உயிரோடு எழுந்தவர், ஜீவனின் அதிபதியே ஆராதிக்கின்றோம் ஐயா. மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசின் அதிகாரத்தையும் ஜெயித்த உயிரோடு எழுந்தவரை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஆராதனை செய்யணும் சொல்லி அறிக்கிறோமா? நாம் ஆராதிக்கின்ற தேவன் அவர் ஜெயித்தவர். நாம் ஆராதிக்கின்ற தேவன் அவர் எல்லாவற்றையும் வென்றவர். ஆராதிக்கின்ற தேவன் உயிரோடு இருக்கின்ற தேவன். ஸ்தோத்திரிக்கின்றோம் அப்பா. இந்த ஆராதனை நேரத்திலையும் கரத்திற்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர் தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர் தெழுந்தாரே, எம்மாவு சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே, எம்மன கலக்கங்கள் நீங்கினதாலே எல்லையில்லா பேரானந்தமே. உயிர் தெழுந்தாரே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையாரே, துதி சாற்றிடுவோம். உயிர் தெழுந்தாரே, ஆவியால் இன்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே, ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே, அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். உயிர் தெழுந்தாரே, பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். ஏக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளிலும் இந்த 4வது மாதத்திலே அனுசரிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். இதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே வந்து அருமையான ஊழியத்தை நிறைவேற்றின அருமையான ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திலிருந்து வந்து அருமையான குழுவாக வந்து ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனை உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசினீர். பயப்படாதிருங்கள், சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளுங்கள். பிதாவாகிய தேவன் அவர் என்னுடைய பிதாவல்ல, உங்களுடைய பிதா என்னுடைய பிதா என்று சொல்லி, அதே வேளையிலே நாம் ஆண்டவரை நேசிக்கிறோமா என்பதை குறித்தும், அதே நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை சுவிசேஷங்களை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக புறப்படும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். இறுதியாக அவர் மறுபடியும் வரப்போகிறார் என்பதை குறித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பேசின வார்த்தைகளை இந்த நாளிலே தியானித்தோம். அன்புள்ள நல்ல தகப்பனையுமே நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் கேட்ட இந்த சத்திய வார்த்தையில் எங்கள் வாழ்க்கையிலே 100 மடங்கான பலனை கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கவும், அவைகளால் எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாங்கள் நினைத்து கொள்ளவும்,
வேத வார்த்தைகளை அறியாதபடி எங்களை தப்பான எண்ணம் கொள்ளாதபடி தகப்பனீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. படைத்திருக்கிற காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும், தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. இந்த ஜெப வேலையிலே ஆண்டவரே தன்னுடைய வேலைகள், தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உடைய சமூகத்தில் கடந்து வந்து அமர்ந்து உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்து துதித்து ஆராதித்த சபையின் பிள்ளைகள், குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவீராக. இந்த நாளிலே நல்ல உணவை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்குற அருமையான குடும்பம் ஞான சிகாமணி ஐயா அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். என்னென்ன தேவைகள், எதிர்பார்ப்புகள், என்னென்ன பொருத்தனைகளோடு கூட அப்பா உம்முடைய சமூகத்திலே இந்த உபவாச கூட்டத்திலே நல்ல உணவை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகளுடைய ஏக்கங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, நடத்துவீராக. உம்முடைய பொற்பாதத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து என்றும் மாறாதவரே, நித்திய நித்தியமாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடனே போய் வர கடவுள். ஆமென்.